ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில வருஷத்துக்கு முன்னால் வாட்ஸ்அப்பில் யாருடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவையும் ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும். இதனால நிறையா பேர்த்துக்கு இந்த பிரச்சனைகள் வந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் அவங்கவுங்களுடைய ஃபோட்டோஸை வாட்ஸ்அப் டிபியாக வைக்காமல் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வாட்ஸ்அப்பே ஒரு அப்டேட்டை கொண்டு வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோவை நேரடியாக டவுன்லோட் பண்ண முடியாத மாதிரி செட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா மற்றவங்களுடைய டிபியை நம்ம ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலோ என்ன பண்ணாலும் அந்த வாட்ஸ்அப் டிபியை நம்ம சேவ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸிமம் இது நாள் வரைக்கும் அவங்கவுங்களுடைய ஃபோட்டோவை ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக வைக்க தயங்கின நிறையா பேர் அவங்க ப்ரொஃபைல் ஃபோட்டோவை டிபியாக செட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே வாட்ஸ்அப்போட டிபியை யாருனாலையும் சேவ் பண்ண முடியாதா அப்படின்னா, நார்மலாக வாட்ஸ்அப் அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதோ வாட்ஸ்அப் டிபியோ சேவ் பண்ண முடியாது. ஆனால் வேறொரு மெத்தடை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் டிபியை சேவ் பண்ண முடியும். அதை எப்படி டவுன்லோட் பண்ண முடியும்னா, வாட்ஸ்அப் வெப்பை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறாங்க. இது ஒரு ப்ரைவசி அவேர்னஸ் வீடியோ மட்டும்தான். அதனால அதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அது தவறுதலாக கூட பயன்படுத்தப்படணும். இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, இவங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவை நான் டவுன்லோட் பண்ணுறேன். இந்த டவுன்லோட் பண்ணுனதை உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறேன். பட் எப்படி டவுன்லோட் பண்ணுவேன்னு சொல்ல போகிறது இல்லை. பட் டவுன்லோட் பண்ண முடியுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்கிறதுக்காகத்தான் அதை சொல்ல போகிறேன். அதனால உங்கள் ப்ரைவசி உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நினச்சிங்கன்னா உங்கள் பர்சனல் ஃபோட்டோவை டிபியாக வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுங்க. அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன ப்ரைவசி செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாகவும் உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை யார் பார்க்கணும் யார் பார்க்கக்கூடாதுங்கிறது நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது சின்ன செட்டிங்ஸ் தான், மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோவோட பர்பஸ் என்னென்னா, வாட்ஸ்அப் டிபி டவுன்லோட் பண்ண முடியும். சரிங்களா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ண அந்த 4 ப்ரொஃபைல் டிபி பிக்சரை ஷோ பண்ணுறேன் பாருங்கள். என்னால் அதை டவுன்லோட் பண்ண முடியும். இதே மாதிரி நிறையா பேர்த்தினாலையும் டவுன்லோட் பண்ண முடியும். உங்களுக்கு ப்ரைவசி ரொம்ப முக்கியம், உங்கள் பர்சனல் ஃபோட்டோஸ் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் டிபியை சேஞ்ச் பண்ணிக்கங்க. இல்லைன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி, இந்த செட்டிங்ஸ் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கங்க. டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்குள்ளே ப்ரைவசின்னு இருக்கு பாருங்கள், ப்ரைவசியை கிளிக் பண்ணிக்கங்க. எடுத்தோன்னே ப்ரொஃபைல் பிக்சர்ன்ட்டு வரும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே எவ்ரி ஒன்னுட்டு இருந்ததுன்னா தயவு செஞ்சு எவ்ரி ஒன்னில் வைக்காதீங்க. எவ்ரி ஒன்னா எல்லாருமே பார்க்கலாம் உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை. மை காண்டாக்ட் அப்படின்னா மை காண்டாக்டில் இருக்கிறவங்க, நீங்கள் உங்களுடைய காண்டாக்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காண்டாக்டில் இருக்கிறவங்களும் உங்கள் டிபியை பார்க்க முடியும். அதுதான் மை காண்டாக்ட். பட் மை காண்டாக்டில் புதிதான நபர்கள் கூட ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் டெம்பரரியாக சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட அதில் இருக்கலாம், இல்லைங்களா? அதனால மை காண்டாக்ட் கொடுக்கறது முன்னால் எல்லாமே உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க. அடுத்தது மை காண்டாக்ட் அக்செப்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது மை காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய டிபி தெரியணும். ஆனால் ஒரு சில பேரை தவிர இந்த இடத்துல யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு உங்கள் டிபி தெரியாது. அதுதான் மை காண்டாக்ட் அக்செப்ட். நோபடின்னு கொடுத்துட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? தட் நீங்கள் மை காண்டாக்ட்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. இல்லை மை காண்டாக்டில் சில தேவையில்லாத நபர்கள்லாம் இருக்காங்களா, மை காண்டாக்ட் அக்செப்டை கிளிக் பண்ணி தேவையில்லாத நபர்களை சூஸ் பண்ணிக்கங்க. நோபடி இல்லை, என் ப்ரொஃபைல் ஃபோட்டோ யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நோபடி கொடுத்துங்க. இந்த ஃபீச்சர் மேக்ஸிமம் யாரெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் டிபியை டவுன்லோட் பண்ண முடியாதுன்னு தான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தோம். வாட்ஸ்அப் டிபி டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பின்னால் இனிமேல் இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு யாருக்கு தெரியணுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோவை வாட்ஸ்அப் டிபியாக வைங்க. உங்கள் ப்ரைவசிக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். வாட்ஸ்அப் டிபியை டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் இப்போ தான் உங்களுக்கு தெரியும்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.